ஹை கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கவே இல்லை. அப்படியே லீவெல்லாம் முடிஞ்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வருது. அப்போ இவளும் நல்லா தான் எழுதுறா. அப்போ இவளுக்கும் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோயின் அம்மா போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா சுற்றுறதுன்னு க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அப்போ கூட சாட்சி அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அழுதுருப்பா. அப்போ ஹீரோ தான் உங்கள் அம்மாவுக்கு நீ அழுதா பிடிக்காதுலன்னு அவளை சமாதானப்படுத்தியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காலேஜும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸோட தான் வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம சாட்சி மட்டும் தான் தனியாக வந்திருப்பா. அப்போ காலேஜ் ஒரு இடத்துல கூட்டமாக கிடக்கு. என்னடா அதுக்குள்ளே சம்பவமான போய் பார்க்க அங்கே ஒரு பூனை மரத்தில் மாட்டி கிடக்கு. அதை காப்பாற்ற தான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கிடக்காங்க. அப்போ ஒரு பையன் மரத்து மேலே ஏறி குச்சை வச்சு தட்டி விடுறான். ஏய், இது மாதிரிலாம் பண்ணால் காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த பையனும் அவன் ஏதோ பிஹெச்டி வாங்கின மாதிரி உனக்கு பூனையை பற்றி என்ன தெரியும்னு திட்டி விட்டுறான். அப்போ பின்னாடி இருந்து குரல் கேட்குது, உன்கிட்ட ஏதாச்சும் வழி கிடக்கானு. இவன் பேரு கிம், நம்ம ஹீரோனிக்கும் சீனியரு. சாட்சிக்கும் இவனை பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல, ஆனு தான் பார்த்துட்டு கிடக்கா. என்ன அது அதை சுற்றி நிறைய பேர் இருக்கிறதால அது ரொம்ப பயப்படுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க கூட்டத்தெல்லாம் கழிச்சிட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு வச்சாலே அது தன்னால கீழே வந்துடும்னு சொல்ல. அப்போ இவனும் இவ சொல்கிற மாதிரி பண்ண பூனையும் கீழே வந்துடுது. பரவாயில்லையே, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. உனக்கு அனிமல்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், நான் அதனால தான் வெட்னரி சூஸ் பண்ணியிருக்கேன்னு அப்படியே பேசி பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடுறாங்க. ஹீரோனி காலேஜுக்கு புதுசுங்கிறதால இவன் தான் ஹாஸ்டல் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறான். சரி, அப்புறம் பார்க்கலான்னு போக இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு, ஆனால் ரூம்மேட்ஸ்லாம் எப்படி கிடைக்க போகிறாங்கன்னு பயந்துட்டே தான் வரா. ஆனால் இவன் நினச்ச மாதிரி இல்லை. எல்லாருமே இவகிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாட்ட பணம் வாங்க பிடிக்காம மின்னும் சேர்த்து வச்சிருந்த காசை ஆட்டையை போட்டு வந்திருப்பா. கூடவே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா, நான் காசை அப்புறம் தரேன்னு. இவன் இதெல்லாம் பார்த்து என் காசு போச்சே போச்சேன்னு கத்திட்டு கிடக்கான். அடுத்த கிளாஸ் ரூம்ல காமிக்க அப்போ கிம்மும் நான் உங்க சீனியர், ஸோ படிப்பு சம்மந்தம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேட்கலான்னு அவன் ஐடியா போர்டில் எழுத மற்ற பொண்ணுங்களா பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக கிடக்காளேன்னு அவன் ஐடியா வேக வேகமாக நோட் பண்ணுதுங்க. அப்போ இவனும் வெட்னரி தானா, ஆனால் என்கிட்ட ஏன் இவன் சொல்லவே இல்லைன்னு பார்க்க கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் கிம்மை பற்றி தான் பேசுதுங்க. அவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் அவன் ரொம்ப பாப்புலரா. அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு பேசிட்டு போகுதுங்க. அப்படியே நைட் ஆகுது. அப்போ ஒரு குட்டி பையன் ஒரு பலூனை பார்த்து ஏன் பண்ணுறான். ஆனால் அவன் ரொம்ப நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்க அந்த சிறுவண்டும் நம்பி கொடுக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே ஃபெயில் ஆகிடுது. இரு இப்போ அடிச்சிருவேன்னு சொல்ல, ஆனால் இந்த டைமே மிஸ் ஆகிடுது. அக்கா இதுக்கு நானே பரவாயில்லன்னு கத்து பாரு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த டைம் அக்கா கண்டிப்பாக அடிச்சிருவேன்னு சொல்ல, ஆனால் இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. இந்த பையனை பார்த்தாலே தெரியுது, இந்த டைம் மட்டும் அடிக்கலன்னா கண்டிப்பாக எல்லாரும் மாதிரி காரி துப்புவான்னு. எப்படியாச்சும் அடிச்சிருடு சாட்சின்னு பார்க்க அப்போ டைமிங் ஒரு பையன் ஹெல்ப் பண்ண கரெக்டாக பலூன் நீ பட்டுருது. யாராதுன்னு பார்த்து நம்ம ஹீரோ தான். சோடா புட்டியா இப்படி ஆயிட்டான்னு வாய பொழுக்க, என்ன நீ இந்த காலேஜ் தானா? ஆமான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு ஏய் யாரா அந்த பொண்ணு? இவ என் பக்கத்து வீட்டு பொண்ணுடா. ஓ, இவதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணை பற்றி தானே நீ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடே வாய மூடுதான சிக்னல் தர. இவளும் இதெல்லாம் பற்றி சிரிச்சுட்டு சரி அப்புறம் பார்க்கலான்னு போக, ஏய் எங்கடி போற? என் கூட வான்னு தரத்துல எழுதிட்டு போறான். ஹீரோ ஃப்ரெண்டும் என்ன நாய்க்குட்டி மாதிரி எழுதிட்டு போறான்னு பார்க்கான். சண்டைக்கு அப்புறம் இப்போதானே பார்க்குறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியாக தான் வராங்க. அப்போ இவளும் அம்மா உன் கண்ணாடி எங்க? நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன், இனிமேல் அந்த கண்ணாடி எனக்கு தேவைப்படாது. ஓ சரி, நீ எப்படி இந்த காலேஜில்? ஏன்னா இந்த காலேஜில் தான் ஆர்ச்சரிக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, அதான் இங்கே ஜாயின் பண்ணேன்னு சொல்கிறான். ஆர்ச்சரினா இந்த அம்பை கரெக்டாக பாயிண்ட்ல விடுவாங்கல்ல, அந்த கேம் தான். ஓ அப்படியா? அப்போ இவனும் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் போட்டி வச்சுக்கலாமான்னு கேட்க, இல்லை நான் வரல, நீ ஜெயிச்சிட்டா நான் காசு நிறையா தரேண்டின்னு சொல்ல. என்ன காசா? இதுக்கு மேலே பேச்சே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு தான் காசு தேவைப்படுதுல்ல. ஆனால் மறுபடியும் ஹீரோனி தோத்துடுறா. இவனும் பழைய மாதிரியே நீ தோத்துட்டா அப்பன்னா நான் சொல்றதா நீ கேட்டுதான் ஆகணும்னு ஹீரோனுக்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச காசையும் பிடுங்கிக்கிறான். டே என்கிட்ட 10 பைசா கூட இல்லடான்னு கெஞ்ச. சரி போனா போதுன்னு கொஞ்சம் காசை மட்டும் நீட்டா. நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப, இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உன்ன பண்றேன் பாருன்னு பார்க்கான். இவளுக்கு செம்ம கடுப்பா கிடக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரூமுக்கும் வந்துடுறா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏ அந்த ஹேண்ட்ஸமான பையனுக்கு முன்னாடியே தெரியுமாடி? ஹேண்ட்ஸமா யாரு? அதான்ப்பா ஒரு பையன் கூட போனியே. ஓ அவனா? அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் ரொம்ப மோசமானவன். என்னை டார்ச்சர் பண்ணுறதையும் வேலையாக வச்சிருக்கான். அது மட்டும் இல்லை என் பணம் மொத்தத்தையும் பிடுங்கிட்டான்னு புலம்பிட்டு கிடக்கான்.
அடுத்து ஹீரோயின் சாப்பிட்றதுக்கு போறா. ஆனா அங்க எல்லா சாப்பாடும் ரொம்ப காஸ்ட்லியா கிடக்கு. இவளும் வேற வழி இல்லாம அவகிட்ட இருக்கிற காசுக்கு மட்டும் சாப்பாடை வாங்கிட்டு வர அவ ஃப்ரெண்டும் பார்த்துட்டு என்னடி களியா வாங்கிட்டு வந்திருக்க, என்ன பண்றது நிலைமை அப்படின்னு அவ ஃப்ரெண்டு தட்டையே பார்க்க அவ ஃப்ரெண்டும் என்னடி இப்படி பாக்குறேன்னு இந்த அதை தின்னு நீட்டா ஆஹா எவ்வளோ அருமையா கிடக்குன்னு தின்னுட்டு கிடக்கா. அடுத்து கிம்மு வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்ல இவளும் மனசுக்குள்ள நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும், எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கான்னு தானே கேட்க போற, கேளுங்கன்னு இழுக்க இவன் என்னன்னா நீ பூனை வச்சிருக்கியான்னு கேட்க என்ன பூனையா இல்ல அப்பனா என் கூட ஒரு இடத்துக்கு வானே கூட்டிட்டு போக அன்னைக்கு ஒரு பூனையை காப்பாத்திருப்பாங்களா அந்த பூனையை பார்க்க தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ரெண்டு பேரும் ஜாலியா அது கூட விளையாடிட்டு ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த ஹீரோயின் அம்மா இவளை பார்க்க வந்திருப்பாங்க. இவளும் அவங்கள ரூமுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அந்த சாக்ஸ் என்னோடதுதாம்மா, என் ஃப்ரெண்டு என்ன புள்ளி பண்ணாத நான் தான் போட்டிருந்தேன், உங்களை பார்த்ததும் நான் தான் அதை சோபாவில் வச்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா பெருசாக ரியாக்ட் பண்ணலை. சரி சரி நல்லா சாப்பிட்டு நல்லா பார்த்து கொண்டு போக அடுத்து அந்த ஆர்ச்சரி டீமில் நம்ம ஹீரோ அம்பு விட்டுறதெல்லாம் பார்த்துட்டு கோச்சும் இனிமேல் நம்ம டீமுக்கு நம்ம ஹீரோ தான் கேப்டன்னு சொல்ல ஆனால் அது மற்ற பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ நாள் நான் தானே கேப்டனாக இருந்தேன், இப்போ என்ன புதுசாக வந்தவனா கேப்டனாக போடுறீங்கன்னு கத்த இங்கே சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது, இந்த டீமுக்கு ஹீரோ தான் கேப்டன்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோ சாப்பிட்டு இருக்கப்ப ஹீரோயின் லேப்ல ஒரு பூச்சை கட் பண்ணிருப்பா போல அதை பிக் எடுத்து ஹீரோக்கு அனுப்ப இவனும் என்னது இதுன்னு பார்க்க இவனுக்கு தின்னதுலாம் வெளியே வந்துடும் போல. இந்த பஜாருக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லைன்னு கத்த ஹீரோ ஃப்ரெண்டும் ஏன்டா எப்ப பாரு அந்த பிள்ளைய கத்துற அப்படி என்னத்தை பார்த்துன்னு பார்க்க இவனுக்கு வாமிட்டே வந்துடுது. என்ன பொண்ணுடா இவனு கேட்க அப்ப ஹீரோயினும் சாப்பிட்டு வந்திருப்பான். இவனும் சொல்லும் இங்க வாவான்னு கூப்பிட என்ன இவ்வளோ அன்பா கூப்பிடுறான்னு போறான். என்ன சொல்ல உன்கிட்ட காசு இல்லைல்ல, நான் உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரையும் என்னை பத்தி நீ நல்ல விதமா சொல்லணும், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உனக்கு ஸ்பெஷலான சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்ல இவளும் அப்படி ஒன்று மானங்கிட்ட திங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு போக ஆனா சோத்தை பார்த்த உடனே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன்னு, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட், நீ ரொம்ப சாஃப்ட், நீ யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இதோ வந்துடுறேன்னு என் வாயாலேயே அவனை பத்தி எப்படிலாம் சொல்ல வைக்கிறானேன்னு அந்த காண்டா அப்பப்போ செவுத்து மேல காமிச்சிட்டு மறுபடியும் வந்து புகழ ஆரம்பிக்கிறா. உன்ன மாதிரி சச்சா குட் பர்சன் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்றா. சரி இப்ப நான் சாப்பிடலாமான்னு தட்டுல கைய வைக்க இல்ல நான் இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னு அவளை ஏமாத்திடுறான். இவனும் காண்டையா அவனை பிடிச்சி திட்டிட்டு கிடக்கா. இதுல ஹீரோக்கு ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணுகிட்ட இவனும் போயிட்டு பாரு ஹீரோக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவனுக்கு பிடிச்ச ஒரே பொண்ணுன்னா அது நான் மட்டும் தானே சொல்றான். ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா நான் சொல்றத நீ கேட்டினா உன் காசுலாம் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பான். இவனும் வேறு வழி இல்லாம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து புலம்பிட்டு கிடக்கான். இவன் இன்னும் என்ன டார்ச்சர் பண்ண போறான்னு தெரியலன்னு. அடுத்த ஹீரோக்கும் கிளாஸ் இருக்கும், ஆனா அவன் லேட் ஆகுறதால நான் வர கொஞ்சம் சமாளின்னு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். இல்ல என்னால முடியாது, உன்னோட பணம் வேணுமா வேணாமான்னு பிளாக்மெயில் பண்ண அப்ப அட்டண்டன்ஸும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஹீரோ பேரை கூப்பிடவும் இவ்வளோ ட்ரெஸ்ஸை கழட்டி மாட்டி எப்படியும் சமாளிச்சுட்டான். ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்னு நேரா ஹீரோனி பக்கத்துல வந்தா உட்காடுறான். இவளும் ஏண்டா என் உசுரை எடுக்கிறதுக்கு இந்த காலேஜ் வந்து சேர்ந்தியா, இது என்ன உன் அப்பா வீட்டு காலேஜால ரெண்டு பேரும் கண்ணாலே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப கிம்மு ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ண இவளும் பார்த்துட்டு வைக்கப்பட்டுட்டு கண்டிப்பான மெசேஜ் அனுப்ப அதை ஹீரோவும் கவனிச்சுட்டு நமக்கு தெரியாம இவ யார்கிட்ட இப்படி குழஞ்சு பேசிட்டு இருக்கான்னு பார்க்கான். கைஸோட எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பை.